ஜெகதீச பாண்டியன் எனும் துரோகி எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். இணையத்தில் ஒரு வைரலான வீடியோ பரவிக்கிட்டு இருக்கு. 2 தினங்களாக இந்த வீடியோக்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தாலும் கூட அது உண்மைங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் அது நேரலையிலே மைக்கெல்லாம் வைத்திருக்கிற அந்த இடத்துலையும் பேசக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு தைரியம், துணிவு இருக்குது பார்த்திங்களா? அதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு பொருளாக பேச வேண்டியதாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து இந்த பிள்ளை பிடிப்பவர்களைப் போல் ஏதாவது ஒன்று பேசி அங்கேருந்து அழைத்து கொண்டு போயிட்டு தாவேக்காவில் இணைப்பதாக, அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அவங்க இணைக்கிறாங்கன்னெலாம் கிடையாதுங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியை திமுகவோட தான் அங்கே வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. திமுகவோடு இணைப்பதற்காக நேரடியாக செய்தால் ஏதாவது வரும்ல, நாங்கள் தமிழ் தேசியத்தில் தான் பயணிக்கிறோன்னு ஏதாவது ஒன்று பீத்திக்கணும்ல, அதற்காக நாங்கள் இணையிற கட்சி எது அப்படிங்கிறது. ஆனால் அந்த கட்சி எங்கே இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டால் முடிஞ்சு போயிடும். அதுக்கு அவங்க பதில் சொல்லவும் மாட்டாங்க. இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து எக்கச்சக்க பேர் விலகியிருக்காங்க. ஏன் நம்ம ராஜீவ்காந்தியை தவிர யாரையுமே ரொம்ப இழிவாக பேசுவதோ பார்த்ததோ கிடையவே கிடையாது. ஆனால் அதையும் ஒரு சில மாதங்களுக்குள்ளே செஞ்சு முடிப்பான் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் ஜெகதீச பாண்டியன் அவர்களை ஒரு துளியும் எதிர்பார்க்கலை. அடுத்து டாக்டர் இளவஞ்சி அவர்களை வரவைப்பதற்காக என்னென்ன பேச சொல்லணுமோ பேச வைத்ததெல்லாம் இவர்கள் தான்ங்கிறது அப்படியே ஒப்பிப்பது போல் அந்த காணொலி மூலயமா தெரிய வருகிறது. அவங்க வரலையா அப்படின்னு வேல்முருகன் அவர்கள் கேட்குறாரு. அப்போ வேல்முருகனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு இதன் மூலயமாக கேள்வி எழுப்ப தோணுகிறது. அப்போ நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருவது இந்த திமுக அதிமுகக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம யோசித்தா அது கூட இல்லை. நம்ம வளரணும்னு நினைக்கிறவங்க கூட நம்ம பார்த்திங்கன்னா சொந்தம்னு சொல்லி ரத்தம்னு சொல்லி பேசுகிறவங்களே இந்த அளவுக்கு நம்ம கட்சியை எப்படியாவது சிதைத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னும் போது இதை எந்த மாதிரி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அதனால தான் இதை திட்டுவதற்கு பதிலாக மிகப்பெரிய துரோகம்னு பதிவு பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அந்த காணொலியை பார்க்க விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள். பார்த்தவங்க உங்களுடைய மனநிலை அந்த நேரத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறவாமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.